நேற்று எப்படி டார்கெட் ஹிட் ஆனுச்சோ அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு டார்கெட் ஹிட் ஆனுச்சு. ஃபஸ்ட்டு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேயே நம்ம என்ட்ரி சொல்லிட்டோம். 25,000 கால் வந்து 9:35க்கு சொல்லியிருந்தோம். அப்புறம் 9:35க்கு மார்க்கெட் 133 இருக்கும்போது என்ட்ரி எடுத்தாங்க. அப்புறம் 153 க்ளோஸ் பண்ண சொல்லியாச்சு. ஸோ அது ஒரு ப்ராஃபிட்டு. ப்ளஸ் நம்மளோட குரூப்பில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீமியம் குரூப் இருக்குது. அந்த குரூப்லேயுமே நம்ம ஒரு என்ட்ரி எடுக்க சொல்லி, அதாவது 12:59க்கு செகண்ட் ஹாஃபில் பை எடுக்க சொல்லி 25,000 பை 25,150 நெக்ஸ்ட் வீக்கோட எக்ஸ்பீரியோட தான் பை எடுக்க சொல்லியிருந்தோம். ஸோ அதையுமே வந்து ட்ரையல் ஸ்டாப் லாஸ்லாம் போட சொல்லி மார்க்கெட்டில் திருப்பி ஒரு ப்ராஃபிட்டபுளாகவே இருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. வந்து ஓவரால் ப்ராஃபிட் மொத்தம் ஓகேங்களா. 2 என்ட்ரி மட்டும் தான் சொல்லியிருந்தேன். 2மே டார்கெட் ஹிட் ஆனிச்சு. அதேமாரி மார்க்கெட் முடியும் போது புட் ஆப்ஷனையும் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்கள ட்ரேட் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தேன். பட் வந்து வாட்ச் பண்ணுங்கன்னு சொன்னதுனால 30 பாயிண்ட் டார்கெட்டு. ஸ்டாப் லாஸ் வந்து வெறும் 7 பாயிண்ட் வச்சுருந்தேன். பட் மார்க்கெட் 2 பாயிண்ட் மட்டும் தான் கீழே போணுச்சு. மற்ற ஃபுல்லாகவே மார்க்கெட் மேலே போயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி தான் நமக்கு எஸ்எம்சி கான்செப்டை யூஸ் பண்ணி ஆர்டர் ஃப்ளோவோட பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ அதில் ஒரு கேண்டில் எவ்வளோ பையர்ஸ் வராங்க, செல்லர்ஸ் வராங்க, அவங்க அக்ரெசிவாக வந்துச்சுனாக்கா எவ்வளோ டார்கெட் போகும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெளிவாக சொல்லி அதில் என்ட்ரி எடுக்கிறதுனால நம்மளோட டார்கெட்டை வந்து பியூராக ஹிட் ஆகும். ஸோ இதை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கிளாஸ்ன்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களை காண்டாக்ட்